நிச்சயமாக நிகிதா, தினந்தோறும் ஒரு தலைப்பு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் ட்ரம்ப் இன்று உலக மிகப்பெரிய தலைப்பு செய்தியை கொடுத்திருக்கிறார். அதாவது நேற்று ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்காவின் அரசாணையில் ஒன்று கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலமாக அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த அதிபராக மாறியிருக்கிறார். அதாவது ஒரு சர்வாதிகாரியாக மாறியிருக்கிறார் ட்ரம்ப் என்று சொன்னால் தவறே இல்லை. என்றால் இதற்கு முன்னால் ட்ரம்புக்கு வீட்டோ அதிகாரம், அது அதிபர்களுக்கு வீட்டோ அதிகாரம் என்று தனிப்பட்ட அதிகாரம் உண்டு. அதன் மூலமாக அவர்கள் எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த சட்டம் எல்லை மீறும் பொழுது நீதித்துறையில் தலையிடும். அதே போன்று காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க நாடாளுமன்றமும் தலையிட்டு அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தற்போது கையெழுத்துள்ள அரசாணையின் மூலமாக, எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரின் மூலமாக ட்ரம்புக்கு தனிப்பட்ட அதிகாரம், ஜுடிஷியலுக்கு தாண்டி, அதாவது நீதித்துறையை தாண்டி, அமெரிக்க காங்கிரஸை தாண்டி அனைத்தையும் யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை ரத்து செய்து தன்னுடைய அதிகாரமே இறுதியானது என்று அறிவிக்கக்கூடிய ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை ட்ரம்ப் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார். அமெரிக்காவின் அதிபர் வரலாற்றிலே இதுவரை எந்த அதிபரும் செய்யாத ஒரு விடயத்தை செய்திருக்கிறார். சில அதிபர்கள் போர்க்காலங்களில் மட்டும் இது போன்று செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது சாதாரண காலத்திலேயே இது போன்ற ஒரு அதிரடியான முடிவினை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாக மாறிவிட்டார் ட்ரம்ப். தற்போது அவர் என்ன நினைத்தாலும், எந்த முடிவு எடுத்தாலும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கு இந்த அரசாணை வெளியானதிலிருந்து அதற்கு முன்பாகவே அமெரிக்காவிலே அவருக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சர்வாதிகாரி ட்ரம்ப் பதவி விலக வேண்டும் என்ற வகையிலே பல இடங்களிலே போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ட்ரம்ப் கையெழுத்திட்டது மட்டுமில்லாமல் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அமெரிக்காவிலே பேட்டி கொடுத்திருந்தார். அப்பொழுது ட்ரம்பும் இலான் மஸ்கும் சேர்ந்து பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது ட்ரம்ப் வெளிப்படையாகவே தன்னுடைய வலதுகரமாக இலான் மஸ்க் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் ஒரு அதிகாரி இல்ல, என்னுடைய வலதுகரமாக எனக்கு பின்னணியில் இருந்து இயங்குகிறார் என்ற வகையில் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்கும் கடும் எதிர்ப்பு அமெரிக்காவில் எழுந்திருக்கிறது. ஒரு அமெரிக்க அதிபர் ஒரு தனிப்பட்ட மனிதரை தன்னுடைய வலதுகரம் என்று வெளிப்படையாக அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்ற வகையிலே தற்போது அவருக்கு ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை அடக்குவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு ட்ரம்ப் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதையும் தற்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ட்ரம்புக்கு எதிராக தொடர்ந்து பல போராட்டங்கள் அங்கு அமெரிக்காவிலே தலைநகர் வாஷிங்டன் முதல் பல்வேறு பகுதிகளில் இயங்கி இருக்கிறது. அதாவது 5001, அதாவது 50501 என்ற இயக்கத்தினர் அமெரிக்காவிலே அதிபர் ஆட்சிக்கு எதிரான, மன்னர் எதிரான இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அதிபர் நாளில் அரசர் வேண்டாம், அதாவது அதிபர்கள் இருக்க வேண்டிய மன்னர் ஆட்சி மீண்டும் வேண்டாம் என்ற பதாகைகளுடன் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் கடும் பனிப்பொழிவு இருந்தாலும் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே நோ ஒன் voted ஃபார் இலான் மஸ்க் என்ற வகையிலே இலான் மஸ்க் எதிராகவும் ட்ரம்புக்கு எதிராகவும் போராட்டங்கள் வாஷிங்டன் டிசி, புளோரிடா, கலிபோர்னியா போன்ற மாநிலங்களிலும் பெரிய அளவு வெடித்திருக்கிறது. ட்ரம்ப் மற்றும் அவரது கூட்டாளி இலான் மஸ்க் ஆகியோர் அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டில் கூட்டாட்சி அமைப்பையும் அரசாங்கத்தையும் அழிக்க முயற்சித்து சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பின் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டுவோம் என்ற வகையிலே போராட்டக்காரர்கள் பதாகளை ஏந்தி கோஷம் போட்டிருக்கிறார்கள். எனவே ட்ரம்பை அகற்று, மஸ்கை அகற்று என்ற வகையில் கோஷங்கள் தற்போது அமெரிக்காவிலே அதிக அளவு எழ ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தும் வகையில் தான் தற்போது அதிக சக்தி வாய்ந்த அதிபராக, கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாக மாறும் வகையிலே ஒரு அரசாணையை கையெழுத்திட்டிருக்கிறார் ட்ரம்ப் என்ற தகவல் தான் தற்போது பெரிதாக பேசப்படுகிறது. இதன் மூலமாக ட்ரம்ப் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் உடனடியாக பதவியில் நீக்கலாம். எந்த ஒரு பதவியிலிருந்து யாரையும் தூக்குவதற்கும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதித்துறையோ அல்லது அமெரிக்க காங்கிரஸ் என்று அழைக்கின்ற அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்றமோ எந்த வகையிலும் அதிபர் ட்ரம்பை கட்டுப்படுத்த முடியாது என்பது மிக முக்கியமானது. இந்த அரசாணை கையெழுத்திட்டதன் மூலமாக சர்வ அதிகாரங்களும் தற்பொழுது ட்ரம்பிடம் குவிந்திருக்கிறது என்றுதான் வந்திருக்கிறது. எனவே அவர் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், யாரை வேண்டாலும் எந்த தலைமை பொறுப்பிலிருந்தும் நீக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் எந்த நாட்டிலும் எந்த வகையான போரினையும் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கக்கூடிய சக்தியும் திறனும் அவருக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் இது சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்று அமெரிக்க ஜனநாயகவாதிகள் தற்போது வெளிப்படையாகவே கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். ட்ரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கை அடுத்தடுத்த காலகட்டங்களில் பெரும் விளைவுகளை, அங்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது போல்தான் அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நிகிதா.